வணக்கம் தமிழ் சொந்தங்களே, நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று தமிழக சட்டமன்றத்தில் பட்ஜெட் உரை தாக்கலாச்சு. அதுக்கு உள்ளே நடந்ததை அதுக்கப்புறம் பார்ப்போம். உள்ள என்ன பேசினாங்க, அதுக்கு எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் வெளியே வந்து என்ன சொன்னாங்க அப்படின்றத அப்புறம் பார்ப்போம். முதல்ல நம்ம கொளத்தூர் முன்னாள் எம்எல்ஏ இருக்கார்ல, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், அவங்க இந்த பட்ஜெட் உரையை பார்த்துட்டு சாயந்தரம் ஒரு ட்வீட் போட்டிருந்தார். என்ன ட்வீட் போட்டிருந்தார் அப்படின்னா, பட்ஜெட் வந்து பிளாஸ்ட்னு இருக்குன்னு பார்த்தேன், ஆனால் வேஸ்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ட்வீட் போட்டிருந்தார். ஆட்சிக்கு வந்து 85 நாள் தான் ஆகுது. அந்த ஆட்சியோடைய பட்ஜெட்டை நீங்கள் வேஸ்ட்டுன்னு சொல்றீங்களே சார், நீங்கள் செஞ்ச ஆட்சியே 5 வருஷம் வேஸ்ட்டுன்னு சொல்லி உங்களை சொந்த தொகுதியிலேயே தோக்கடிச்சு கொத்து புரட்டா போட்டு உங்களை வீட்டில் உட்கார வச்சிருக்காங்க. அதனால நீங்கள் இந்த பிளாஸ்ட் வேஸ்ட்டுன்னு இந்த டைமிங்கில் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அசிங்கப்படாதீங்க. இப்போ மேட்ருக்கு வருவோம். பட்ஜெட்டு அங்கே சட்டசபைக்குள்ளே தாக்கல் பண்ணி முடிச்ச உடனே எல்லாரும் வெளியே வர்றாங்க. அப்போ எல்லா பத்திரிகைக்காரங்களும் எல்லா மைக்கையும் வரிசையாக போட்டுட்டு ஒவ்வொரு எதிர்கட்சி தலைவராக வந்து பேசுவாங்க. அப்போ நம்ம புலி இருக்காரே, அவர் எதிர்கட்சி தலைவர், அவர் வர்றாரு. நேற்று பூரா எனக்கு கக்கா வருதுன்னு 2 மணி நேரம் 3 மணி நேரம் எல்லா போலீஸ்காரங்களையும் அலக்கழிச்சு, நான் ஸ்கூலுக்கு டூர் போகிற மாதிரி வா நீயும் வா அப்படின்னு சேகர் பாபு இங்கிட்டு பறந்தாமே அம்புட்டு பேரை இழுத்து போட்டு எல்லாரும் என்னை கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க, அங்கங்க மறியல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் காசு கொடுத்து மறியல் பண்ண வச்சு நேத்து தமிழ்நாடையே ஒரு கலவர பூமியா மாத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தாரே அந்த புலி இருக்கிறாரே, அவர் வந்து பேச வர்றாரு. என்ன பேச வர்றாருன்றத பார்ப்போம். நாங்களும் தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தோம். என்னுடைய தலைவர் சொன்னாரு, நாங்களும் சட்டசபையில் பேசணும்னு சொன்னோம். நிறைய தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்துருக்கிறீங்க, அதை உடனடியாக உங்களால் செய்ய முடியாது, ஆனால் எப்போ செய்ய போறீங்க அப்படின்னு ஒரு டைம் டேபிள் சொல்லுங்க, ஒரு ரோடு மேப் கொடுங்க அப்படின்னு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தோம். அந்த வாக்குறுதிகள்லாம் எப்போ நிறைவேற்றுவீங்கன்னு தொடர்ந்து இந்த அரசியலை கேட்டுக்கிட்டே இருந்தோம். அதுக்கு அவர் சொல்றாரு, கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை பூரா உடனே நிறைவேற்ற முடியாது, அதை பத்தி நம்ம சொல்ல முடியாது, அப்புறம் என்னத்துக்கு வந்து நிக்கிறீரு, கொடுத்த வாக்குறுதியை உடனே நிறைவேற்ற முடியாதுன்னு தெரியுதுல்ல, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அதை சொல்லணும். என்ன செய்ய போறீங்க, எதை எப்ப செய்வீங்க, அதுக்கெல்லாம் ரூட் மேப் போட்டு கொடுக்கணும். ஏன் நீங்க போன கடந்த 5 வருஷம் ஆட்சி செஞ்சீங்கல்ல, அதை நீங்க துணை முதல்வரா இருந்தீங்களா, என்னென்னது செய்ய போறேன், இன்னைக்கு செய்ய போறேன், இத்தனை மணிக்கு செய்ய போறேன் அப்படின்னு ரூட் மேப் போட்டு கொடுத்துதான் நீங்க ஆட்சி நடத்துனீங்களா? எங்க தலைவர் உடனே உங்களுக்கு இந்த ஒரு 100 நாளைக்குள்ள ரூட் மேப் போட்டு கொடுத்துடணுமா, 5 வருஷத்துல நான் இது செய்ய போறேன்னு? எங்களுடைய திராவிட மாடல் அரசு, எங்களுடைய தலைவர் கடந்த ஆட்சியில என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்களோ அதற்கு மேலாம் ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி இருக்கிறாங்க. ஆமா, மக்கள் வரி பணத்துல எல்லா திட்டத்தையும் போட்டுட்டு எல்லா இதையும் செயல்படுத்திட்டு, அதுக்கு கலைஞர் மகளிர் உதவித்தொகை, கலைஞர் நூற்றாண்டு பன்னாட்டு அது என்னது பேருந்து நிலையம் கிளாம்பாக்கத்துக்கு, அப்புறம் திருச்சி பஞ்சப்பூர்ல அதுல வந்து முத்தமிழ் அறிஞர் மு கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம், இதெல்லாம் என்ன உங்க அப்பா வீட்டு காசுலையா கெட்டினீங்க? இதுக்கு பூரா உங்க தாத்தா பேர் வைக்கிறதுக்கு. இப்படி உங்க தாத்தா பேர் வைக்கணும், உங்க அப்பா பேர் வைக்கணும்னா உங்க கட்சி பணத்துல கட்டிட்டு வைக்கணும். நீங்க பொதுவான மக்கள் வரி பணத்துல கட்டிட்டு உங்க பேர்களையா வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா மாத்ததான் செய்வோம். மாத்தாம என்ன செய்வோம்? பட்ஜெட்டுக்கு முன்பு பொதுவாகவே எல்லா முதலமைச்சரும் அமைச்சர்களும் அதிகாரிகளை கூப்பிட்டு பேசுவாங்க. அதே மாதிரி இந்த அரசும் கடந்த 10 நாட்களாக முதலமைச்சர் எல்லா அதிகாரியும் கூப்பிட்டு ஆலோசனை செய்வது மாதிரி ஒரு போட்டோ ஷூட்லாம் நடத்தி அந்த புகைப்படங்கள்லாம் வந்தது. என்ன போட்டோ ஷூட்டு? எப்படி இந்த ஊட்டி மலர் கண்காட்சியில போய் ஜோடியா அந்த மலர் இருக்கையில உட்காந்து போட்டோ ஷூட் பண்ணாங்களே முன்னாள் முதல்வர், அது மாதிரி போட்டோ ஷூட்டா? அப்புறம் முதலீடு இருக்க போறேன்னு சொல்லிட்டு எல்லா வெளிநாட்டுக்கும் குடும்பத்தோட டூர் போய்கிட்டு அங்கங்க கோட்டு ஷூட் எல்லாம் போட்டுட்டு போட்டோ ஷூட் எடுத்தீங்களே, அந்த போட்டோ ஷூட் மாதிரியா சார்? உடனே தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாரு. ஆனா அதையும் பாத்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதியில சொன்ன மாதிரி அவங்க அறிவிக்கல. தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது ஒரு வாக்குறுதி என்ன சொன்னார்னா, தமிழ்நாட்டில் பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைங்களுக்கும் அந்த தங்க மோதிர திட்டம், தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு பட்ஜெட்ல
அரசு மருத்துவமனையில பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இந்த திட்டம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இத சொல்றதுக்கு உங்களுக்கு தார்மீக பொறுப்பு ஏதாச்சும் இருக்கா? 2021 தேர்தல் அறிக்கையில நீங்க என்ன சொன்னீங்க? 2021ல அனைத்து மகளிருக்கும் மகளிர் தொகைன்னு சொல்லி சொன்னீங்க. அதுக்கப்புறம் நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றீங்க? தகுதி வாய்ந்த, அது என்ன தகுதி? மகளிர் தகுதியை முடிவு பண்றதுக்கு நீங்க யாரு? இதெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு தார்மீக உரிமையே கிடையாது. இல்ல, இன்னொரு சிறப்பு இந்த அரசுக்கு நன்றி சொல்லணும். என்னன்னா, ஒவ்வொரு துறையை பத்தி பேசும்பொழுது நிதியமைச்சர் பேசும்போதும் ஒரு குறிப்பிட்டு பேசுறாரு. பட்ஜெட்ல இடம் பெற்றிருக்கு. இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு முன்னணி மாநிலமா இருக்கு அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியா பெருமையோட சொல்றாரு. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சாதனைகள் எல்லாம் இப்போவாச்சும் ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிறதுக்கு நாங்க எங்களுடைய நன்றியை இந்த அரசுக்கு, நிதியமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் தெரிவிச்சுக்கிறோம். அதுக்கு திமுக சுதந்திரம் வாங்கினதுல இருந்து ஆட்சி செஞ்சு தமிழ்நாடு முதல் மாநிலமா இருக்கு அப்படின்னா அதுக்கு திமுக மட்டும்தான் காரணம். நீங்க கிரெடிட் எடுத்துக்கலாம். சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து நீங்களா ஆட்சியில இருந்தீங்க? ஓமாந்தூர் இருந்திருக்காரு, ராஜாஜி இருந்திருக்கிறாரு, அப்புறம் பக்தவத்து சலன் இருந்திருக்கிறாரு, காமராஜர் இருந்திருக்கிறாரு. தமிழ்நாட்டை அதிக ஆண்டுகள் ஆட்சி செய்த அதிமுக இருந்திருக்கு. குறிப்பு, அதிக ஆண்டுகள் ஆட்சி செய்தது. அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய திட்டங்கள், அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் சேர்ந்துதான் தமிழ்நாடு இன்னைக்கு முன்னணி மாநிலமா இருக்கு. அதனால அந்த கிரெடிட்டை நீங்க மட்டும் எடுத்துக்க முடியாது. திமுக சாதனை அத அவங்களே ஒத்துக்குறாங்க. என்னத்த ஒத்துக்குறாங்க? ஒரு ஆட்சி நீங்க முடிச்சு தொடர்ந்து நீங்க நல்லது செஞ்சிருந்தா தொடர்ந்து உங்களே ஆட்சியில வச்சிருப்பாங்களே மக்கள். அந்த சரித்திரம் இருக்கா உங்களுக்கு? ஒரு ஆட்சி முடிஞ்சு தொடர்ந்து நீங்களே ஆண்டீங்கன்ற சரித்திரம் உங்களுக்கு இருக்கா? நீங்க சாதனை பண்ணியிருந்தீங்கன்னா ஏன் சார் மக்கள் அடுத்தவங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க? எதுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க? நாங்க எங்களுடைய தலைவர் ஆட்சியில கொடுக்கப்பட்ட லேப்டாப் திட்டம் உங்களுக்கு தெரியும். உலகம் உங்கள் கையில் அப்படின்னு அந்த திட்டத்துக்கு எங்க தலைவர் பேர் வச்சு கடந்த ஆண்டு 20,000 லேப்டாப் கொடுத்தோம். 20 லட்சம் அறிவிச்சோம். 10 லட்சம் மாணவர்களுக்கு கொடுத்தோம். அதை இன்னைக்கு பேரை மாத்தி வெற்றி மடிக்கணினி திட்டம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. நாங்க லேப்டாப் கொடுத்தோம். அதை இப்போ வெற்றி மடிக்கணினின்னு அவங்க மாத்திக்கிட்டாங்க. எப்ப கொடுத்தீங்க? 5 வருஷமா கொடுத்தீங்களா? ஆட்சி முடிய போற அந்த கடைசி வருஷம், அதுவும் +1 +2 காரவங்களுக்கு கொடுக்கல, இவங்க காலேஜ்ல படிக்கிறவங்களுக்கு கொடுத்தீங்க. உங்களுக்கு ஓட்டு போடணும்ன்றதுக்காண்டி அந்த ஓட்டு உரிமை உள்ள இளைஞர்களுக்கு கொடுத்தீங்க. அவங்களுக்கு அந்த 10 லட்சம் பேருன்னு சொல்றீங்க, அதுவும் உண்மையா தெரியல. 20 லட்சம் பேருன்னு நாங்க சொன்னோம். ஆனா நாங்க கொடுத்தது 10 லட்சம் நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. அந்த 10 லட்சம் கூட உண்மையா என்னன்றது ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாதான் தெரியும். கலைஞர் கனவு இல்ல திட்டம், அதோட பேரை மாத்தி வெற்றி வீடு திட்டம் அப்படின்னு பேரை மாத்தி வச்சிருக்கிறாங்க. உங்க கட்சி பணத்துல, உங்க சொந்த பணத்துல வீடு கட்டி கொடுத்து அதை கலைஞர் வீடு அப்படின்னு சொல்லி நீங்க பேர் வச்சு அதை நாங்க மாத்தணும்னு வைங்க, நீங்க கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. மக்கள் வரி பணத்துல வாங்கி வச்சுக்கிட்டு அந்த கலைஞர் வீடுன்னு சொல்லி நாங்க பேர் வச்சிருக்கோம், அந்த பேரை மாத்திட்டாங்க அப்படின்னு வரி பணத்துக்கு நான் இன்னும் சொல்றேன், எப்பவும் சொல்வேன், 100 தடவை சொல்லுவேன். வரி பணத்துல ஒரு இது செய்யறாங்க, ஒரு திட்டம் கொண்டு வர்றாங்க, ஒரு இதை முனைப்பா செய்யறாங்க அப்படின்னு சொன்னா பொதுவான பேரு தான் வைக்கணும். தனிப்பட்ட ஒரு நபர் பேரை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாத்தத்தான் செய்வோம். ஒவ்வொரு ஆண்டும் கல்வித்துறைக்கான ஒதுக்கீடு எங்களுடைய ஆட்சியில, திராவிட மாடல் ஆட்சியில பாத்தீங்கன்னா கடைசியா தாக்கல் செய்த பட்ஜெட் 48,500 கோடி ரூபாய் கல்விக்கு எங்களுடைய தலைவர் ஒதுக்கி இருந்தாங்க. இப்போ அதை குறைச்சு, முதல் முறையாக குறைச்சு 44,500 கோடி ரூபாய் தான் இந்த முறை ஒதுக்கி இருக்கிறாங்க. கல்வி உதவித்தொகை எங்க ஆட்சியில கடந்த ஆட்சியில எங்க தலைவர் 48,500 கோடி ஒதுக்குனாரு. இப்ப இந்த பட்ஜெட்ல 44,500 கோடி ஒதுக்கி இருக்காங்க. பாருங்க, இவ்வளவு குறைச்சிருக்காங்க. கல்விக்கு இவங்க கொடுக்குற முக்கியத்துவத்தை பாத்தீங்களான்னு சொல்லி கேக்குறீங்க. யாரு கல்வி முக்கியத்துவத்தை பத்தி பேசுறது? யாரு? நம்ம உதயநிதிங்களா? சார், ஒரு பள்ளிக்கூடத்துக்கு சாதாரணமா ஒரு பிரிண்டர் வாங்குறது 60 லட்சத்துக்கு நீங்க டெண்டர் விட்டு கோட் பண்ணிருக்கீங்க. ஆனா
அதே பிரிண்டர் அந்த பள்ளிக்கூடங்களுக்கு வாங்குறதுக்கு 28 லட்சம் மட்டும்தான் தாவேக்க அரசு செலவு பண்ணியிருக்கு. 32 லட்சத்தை நீங்க கொள்ளையடிச்சிருக்கீங்க. இப்படி ஒவ்வொரு திட்டத்திலையும் ஒவ்வொரு இதுலயுமே நீங்க எவ்வளவு கொள்ளையடிச்சிருப்பீங்க? நீங்க கொள்ளையடிக்கிறதுக்காண்டி 48,500 கோடி என்ன 1 லட்சம் கோடி கூட நீங்க பண்ணுவீங்க, அதனால பட்ஜெட்ல ஒதுக்குவீங்க. ஆனா எந்த செலவு எவ்வளவு கொள்ளையடிக்காம செலவு பண்ணணும்னு எங்க தாவேக்க அரசுக்கு தெரிஞ்சிருக்கு. கொள்ளையடிக்காம இருக்கிறதுனால இந்த கல்வி தொகை 44,500 கோடி போதுன்றது தாவேக்க அரசின் முடிவு. கொள்ளையடிக்காம இருந்தா, குறிப்பு, கொள்ளையடிக்காம இருந்தா. நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிற மாதிரி காவேரியில தண்ணி வரல. ஆடி 18 அன்னைக்கு கூட தண்ணி வராத ஒரு சூழலை இந்த அரசு ஏற்படுத்தி இருக்கு. காவேரியில தண்ணி வரல. காவேரியில தண்ணி வரலையா சார்? 2 மணி வரைக்கும் முழிச்சிருந்து பொம்பளையாளு போட்டோவுக்கு ரீபோஸ்ட் போட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்? கொஞ்சம் காலையில எந்திரிச்சு எல்லா நியூஸ் சேனலையும் பாருங்க சார். எல்லா நியூஸ் சேனலையும் பாருங்க. காவேரியில இருந்து தண்ணி அது தமிழகத்தை அடைஞ்சு விவசாயிகள் ரொம்ப சந்தோஷமா காவேரியை வரவேற்ற புகைப்படங்கள், வீடியோக்கள் அனைத்து நியூஸ் சேனல்களையும் ஒளிபரப்பப்படுது. கொஞ்சம் எந்திரிச்சு எல்லா நியூஸ் சேனலையும் பாருங்க. என்ன நைட்டு பூரா ரீபோஸ்ட் பண்ணிட்டு பகல் பூரா தூங்கிட்டு இருந்தா காவேரி வந்துச்சா கங்கா வந்துச்சான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? தஞ்சாவூர்ல நேற்று முன்தினம் ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. அதில் நாங்கெல்லாம் கலந்துக்கிட்டு இந்த பிரச்சனைகள்லாம், விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் அங்க பேசினேன். அதற்காக நேற்று என்னை வீடு புகுந்து கைது செஞ்சாங்க. கைது செஞ்சு எப்படிலாம் அலக்கழிச்சாங்கன்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடு பார்த்துச்சு. காவேரிக்காண்டி போராடுனே, எனக்கு காவேரிக்காண்டி போராடுனதுனால என்னை கைது பண்ணிட்டாங்க. காவேரிக்காக நீங்க மட்டுமா போராடுனீங்க? அந்த மேடையில KN நேரு இருந்தாரு, MRK பன்னீர்செல்வம் இருந்தாரு, ஜவஹர்லான்ற அந்த முஸ்லிம் MLA இருந்தாரு, இன்னும் பல MLAக்கள், முன்னாள் இந்நாள் MLAக்கள் எல்லாருமே அங்க இருந்தாங்க. காவேரிக்காண்டி போராடுனதுக்கு கைது பண்ணியிருந்தா அவங்களையும் கைது பண்ணியிருக்கணுமே. அவங்களையெல்லாம் கைது பண்ணலையே. உங்களை எதுக்கு கைது பண்ணாங்க? ஆபாசமா பேசுனீங்க, அதனால கைது பண்ணாங்க. அதை சொல்லுங்க. ஆபாசமா பேசுனா கைது பண்ணாம என்ன உங்களுக்கு பாராட்டு விழா நடத்தணும்னு சொல்றீங்களா? முதல்ல உங்களுக்கு போராடுறதுக்கு பெர்மிஷனே கொடுத்துருக்க கூடாது. டே ஃபூல்ஸ், அங்க காவேரியில தண்ணியை திறந்து விட்டு கடைமடை வரைக்கும் போயிருச்சுடா போராட்டமா. சி, ஆட்டையை கழிச்சிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். உங்களை பாவம் பார்த்து போராட விட்டதுக்கு அங்க நின்னுக்கிட்டு எதுக்காக வந்தோமோ அதை விட்டுட்டு ஆபாசமா பேசுனீங்கன்னா அரெஸ்ட் பண்ணத்தான் செய்வாங்க. மேகதாது அணை கட்டும் கர்நாடகாவை தடுத்து நிறுத்துறதுக்கு இந்த ஆட்சிக்கு வக்கு இல்ல, தைரியம் இல்ல, வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயோ, மேகதாது அணைய கர்நாடக அரசு கெட்ட போகுது. ஐயோ, மேகதாது அணைய கர்நாடக அரசு இந்த 80 நாள் 100 நாளைக்குள்ளதான் இப்ப டெண்டர் விட்டு இன்னைக்கு கெட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 100 நாளைக்குள்ள முடிவெடுத்து கர்நாடக அரசு கெட்ட போதா? 5 வருஷமா என்ன செஞ்சு கிழிச்சிட்டு இருந்தீங்க? 5 வருஷமா நீங்க தானே இருந்தீங்க. மேகதாது அணையில நீங்க கெட்டவே கூடாது அப்படின்னு ஸ்ட்ராங்கா நீதிமன்றத்துல போய் நீங்க ஸ்டே ஆர்டரோ ஒரு தடை உத்தரவோ வாங்கி வச்சிருந்தா இன்னைக்கு அந்த கர்நாடக அரசு சொல்லுமா? ஆட்சியில இருந்தப்ப எல்லாம் ஒண்ணு பொட்டியை வாங்கிட்டு பேசாம இருக்கிறது, இல்ல ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சுட்டு பேசாம இருக்கிறது. ஆட்சி இப்ப எதிர்க்க ஐயோ ஒன்னாலதான் இந்த 100 நாள்லதான் முடிவெடுத்துச்சா? அப்புறம் இன்னொன்னு கேள்விப்பட்டேன், உங்க தாத்தா ஆட்சி காலத்துல 74 73 அந்த வருஷங்கள்ல 2-3 அணைய கர்நாடக அரசு கெட்டுறதுக்கு உங்க தாத்தா ஆட்சியில தான் கெட்டினாங்களாமே. உங்க சரித்திரத்துல எடுத்து பார்த்தா நாத்தம் எடுக்குதே சார். குறிப்பா சட்டமன்றத்துல எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில இந்த பட்ஜெட் பத்தி நாங்க எதுவும் கேள்வி கேட்டக்கூடாது. சட்டமன்றத்துல கேள்வி கேட்டுட்டா அவங்களால பதில் சொல்ல முடியாதுன்னு பயந்துக்கிட்டு டேக் டைவர்ஷன் பாலிசி மூலியமா என்னைய கைது பண்ணி என்னைய கொண்டு போய் உள்ள வைக்க பார்த்தாங்க. ஆமா, நீங்களும் அப்படியே சட்டமன்றத்துல போய் எதிர்த்து கேள்வி கேட்டு அப்படியே அறுத்து தள்ளிடுவீங்க பாருங்க. நீங்க புடுங்கிறது பூராமே தேவையில்லாத ஆணியாத்தான் இருக்கு. என்ன மட்டும் இல்ல, தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தரையும் கைது செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும் இல்ல, இளைஞர்கள் ஜென்சி திமுகவினரையும் வலை வீசி தேடி குறிப்பாத்து டார்கெட் பண்ணி அவங்களை எல்லாம் கைது செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்பதானே தெரியுது, இந்த அனிதா ராதாகிருஷ்ணன், இந்த மார்க்கண்டேயன்,
இவங்கெல்லாம் ஏன் இவ்வளோ ஆபாசமா அந்த ஜென்சி திமுகன்னு சொல்லிட்டு 36 வயசு 40 வயசுக்கு மேல இருக்கிறதுக்கெல்லாம் நானு ஜென்சியை கேவலப்படுத்திட்டு திரியுதுகள்ல, இதுகெல்லாம் ஏன் இவ்வளோ ஆபாசமா அறிவு இல்லாம பேசிட்டு திரியுதுகன்னு? தலைவன் எவ்வளியோ தொண்டரும் அவ்வளி. இப்போ உங்க வாயை திறந்தாதானே கூவம் கொப்பளிக்குது, உங்ககிட்ட இருந்துதான் அவங்கள்ட்ட போயிருக்கு போல. இதுல எல்லாம் பேசுறதா பேசிட்டு எங்களை அடக்குமுறை பண்றாங்க, எங்களை கைது பண்றாங்க. அப்புறம் நீங்க இவ்வளவு ஆபாசமா ஒரு பதவியில இருக்கிறீங்க, ஒரு இதுல இருக்கிறீங்க, பொறுப்புல இருக்கிறீங்க, நீங்க இவ்வளவு ஆபாசமா பேசுறீங்க அப்படின்னா இப்போ உங்களை என்னதான் செய்யணும்ன்றீங்க? தூக்கி வச்சு முத்தம் கொஞ்சமா? அது மட்டும் இல்லை, இந்தியாவே நீட்டை எதிர்த்து போராடிட்டு இருக்கு. அதை எதிர்த்து இந்த அரசு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. அதற்கு மாறா போராடின மாணவர்கள் மீது கடியடையே இந்த அரசு நடத்தி இருக்கு. நீட்டை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு அருகதை இருக்கா? நீட்டை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு அருகதை இல்லையா? நீங்க நீட்டுக்காண்டி நீங்க கடந்த 5 வருஷமா என்ன செஞ்சீங்க? நாங்க மட்டும் முதலமைச்சரா ஓட்டு போட்டு உட்கார வச்சீங்கன்னா முதல்வர் வந்து கையெழுத்திலே நீட்டை ரத்து பண்ணிடுவார், அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்களே, என்ன செஞ்சீங்க? நீங்க ஏதாவது செஞ்சிருந்தா இப்ப எதுக்கு மாணவர்கள் நீட்டை எதிர்த்து போராடணும் சொல்லுங்க பாப்போம். ரகசியம் தெரியும்னு சொல்லி நீட்டை எதிர்த்து 80 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு அத ஒரு மாநாட்டுல குப்பையில போட்டுட்டு போனீங்க. நீங்க எல்லாம் நீட்டு பத்தி பேசுறதுக்கு அருகதை இல்லாதவங்க. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற டைம் வேணும்னு முதலமைச்சர் கேட்டார் ஆட்சி அமைஞ்சோன்னு. இந்த பட்ஜெட்ல அதையாச்சும் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா அதை சொல்வதற்கு கூட அவங்களுக்கு டைம் இல்லை, இன்னும் டைம் கேட்கறாங்க. அப்புறம் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்களே கடந்த 2021ல, அப்ப முதல் பட்ஜெட்ல நீங்க என்னென்ன செஞ்சு கிழிச்சிங்க, என்னென்னது அப்படியே உடனே அறிவிச்சிங்க அப்படின்றத லிஸ்ட் போட்டு கொடுக்க முடியுமா உங்களால? மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கூட நீங்க போடல, 3 வருஷம் கழிச்சுதான் போட்டீங்க. சரி, அந்த 3 வருஷம் கழிச்சு போட்டீங்களே, 3 வருஷத்துக்கு சேர்த்தா போட்டீங்க? இப்ப எங்க தலைவர் மட்டும் உடனே என்ன செய்வ, இதுக்கு எப்ப செய்வ, அந்த இதுக்கு எப்படி செய்வ, என்ன செய்வ, ஏது செய்வ, இதுக்கு எப்படி நீ காசு செய்வ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறீங்களே. நீங்க முதல் பட்ஜெட்ல எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு கொடுத்தீங்களா? அப்புறம் அவ்வளவு நேரம் அப்படியே ஸ்கிரிப்ட பார்த்து எழுதி கொடுத்ததை ஒப்பிச்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த நிருபர்கள் ஒரு கேள்வி கேட்கதான் ஆரம்பிச்சாங்க. சார், உங்க கைதப்ப தமிழ்நாடு பூரா வந்து உங்க திமுக காரவங்க வந்து போலீஸ்காரர்களையும் நிருபர்களையும் தாக்கியிருக்காங்களே, அதுக்கு உங்க பதில் என்ன அப்படின்னா, தேம்பாறு ஓட்டம் அப்படின்னு சொல்லிட்டு திடுத்து 50 பேரும் ஓடுறீங்க. ஒரு சுயமா ஒரு கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா அதுக்கு பதில் சொல்ல துப்பு இல்ல. இதுல எங்க தலைவரை நீங்க சொல்றீங்க பத்திரிகையாளரை சந்திரிக்கல, பத்திரிகையாளருங்க நீயா வந்து ஒப்பிச்சுட்டு அவங்க கேட்டாங்கன்னா ஏதாச்சும் கேட்டா ஓடி போயிருவேன். இதுக்கு பேர் பத்திரிகையாளர் சந்திப்பு. இதே எங்க தலைவர் நடத்தணும். எங்க தலைவர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினா கரெக்டா நடத்துவாரு, உண்மையா நடத்துவாரு, நேர்மையா நடத்துவாரு, கேட்கிற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லுவாரு. ஆனா அவர்கிட்ட நேர்மையா கரெக்டா கேள்வி கேட்கறதுக்கு இங்க நிருபர்கள் யாரும் கிடையாது. எல்லாரும் 200 ரூபாய் ஊபிஸ் அந்த திமுகவின் கொத்தடிமைகளாத்தான் இன்னும் பல பத்திரிகையாளர்கள், ஏன் சேனல் முதற்கொண்டு உங்களுடைய ஊபிஸோட கொத்தடிமையாத்தான் இருக்கிறாங்க. அதனாலதான் எங்க தலைவர் சந்திக்க மாட்டேங்கிறாரு. எங்க பேசணுமோ, மக்களுக்கு என்னென்ன கன்வே பண்ணணுமோ, எப்ப கன்வே பண்ணணுமோ அதை எங்க தலைவர் பேசிக்கிட்டு தான் இருக்காரு. நேரடியா மக்கள்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்காரு. பத்திரிகையாளர் சந்திப்பு உங்களை மாதிரி எழுதி வச்சதோ அப்படியே வாந்தி எடுத்துட்டு அவங்க ஏதாச்சும் கேள்வி கேட்டா ஓடுற மாதிரி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை எங்க தலைவர் கொடுக்க மாட்டார்.